வீட்டு தோட்டத்தில் பலரும் விரும்பி வளர்க்கக்கூடிய செடிகளில் முக்கியமான பூச்செடி டேபிள் ரோஸ். இந்த பூச்செடியை வெயில் நல்லா படுற இடத்துல வச்சு வளர்க்கணும். இந்த செடிக்கு தினமுமே நம்ம தண்ணி பாய்ச்சணும். நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும்போது அதில் கிடைக்கிற வேஸ்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது அதில் கிடைக்கிற வேஸ்ட்டை எடுத்துக்கலாம். தினமும் டீ போடுவோம்ல, டீ போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு கிடைக்கிற டீ தூள் வேஸ்ட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும்போது கிடைச்ச வேஸ்ட்டு தான். இதை இன்றைக்கி நம்ம டேபிள் ரோஸ் செடிக்கு போட போகிறோம். அது மாதிரி முட்டை ஓடு நல்லா உடச்சி போடலாம். அரிசி கழுவுன தண்ணியை தினமுமே நம்ம செடிக்கு ஊற்றலாம். நம்ம போட்ட வேஸ்ட் எல்லாமே நாளடைவில் நல்லா மக்கி இந்த செடிக்கு நல்ல ஒரு உரமாக மாறுது. தேவையான ஊட்டச்சத்துக்கள் செடிக்கு கிடைக்கிறனால செடியும் நல்லா செழிப்பாக வளரும். பூவும் பூத்துக்கிட்டே இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்பப்போ தொட்டியில் வளர்கிற களைச்செடிகளை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி தண்ணியும் நல்லா விடணும். ஈரப்பதம் தொட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் பூச்செடி நல்லா பூக்கும். தேங்க்யூ.